மலேசியாவிலிருந்து ஒரு வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. காளான் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபயர், ஒரு அணுகுண்டு வெடித்தா எப்படி நம்ம ஒரு தீ வருமோ அதே மாதிரியான ஒரு ஃபயர் எழும்பி இருக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ் தான் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். என்னடா யாராவது மிசைலை கொண்டு போட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அது மிசைல்லாம் கிடையாது. கேஸ் பைப்லைனில் ஏற்பட்ட ஒரு விபத்து. அந்த விபத்து காரணமாக பற்றி எறிந்த நெருப்பு தான் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நபர்களையும் பயப்பட வைத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 63க்கும் அதிகமான நபர்கள் காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு மூச்சு திணறல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இதுவரையிலும் பதிவு செய்யப்படவில்லை. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பல பில்டிங்ஸ்லையும் கிளாஸஸ் அப்படிங்கிறதுலாம் நடுங்கியது, சில இடங்களில் உடைந்தது அப்படின்னும் 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு வேக்கப் கால் ஃபார் மலேசியாவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேக்கப் கால் ஃபார் மலேசியா தான். ஏன்னா மலேசியாவில் அதிக அளவு நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்குது. அப்படி ஏதாவது வாய்ப்புகள் வரும்போது இந்த கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதும் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க.